நீங்க எல்லாரும் நான் தான் நகையை திருடிட்டேன்னு சந்தேகப்பட்டு என்ன வார்த்தையால ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ஆனா இப்ப நான் நகையை எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நகைய நான் திருடலன்னு என் புருஷனும் ஆறுமுகமும் சஞ்சய் சார் மட்டும்தான் எனக்கு ஆதரவா நின்னாங்க. இந்த நகைய கொடுத்தவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? ஆமாம்மா, நேர்ல பார்த்தனா சொல்ல முடியும். அவன் கொஞ்சம் சின்ன வயசுதான். திடீர்னு காலையில வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து நகை எல்லாத்தையும் உருக்கி கொடுக்க சொன்னாரு. இந்த பிரச்சனையில சிந்து ஜெயிலுக்கு போவான்னு பார்த்தா எல்லாம் வீணா போயிடுச்சு. நகை காணாம போனதுக்கு நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். ஆனா போலீஸ் சிந்துவை இப்படி விசாரிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. செய்யாத தப்புக்கு யாருக்குமே தண்டனை கிடைக்க கூடாது. இந்த பிரச்சனைக்கு உனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்துல வேணா நான் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா என் புள்ள விஷயத்துல நீ பண்ண தப்புக்கு நான் நிச்சயமா உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னைக்காச்சும் அவன் என்னை பார்த்தானா அடையாளம் காமிச்சிருவான். அப்புறம் நான் மட்டும் மாட்ட மாட்டேக்கா, நீயும் சேர்ந்தா மாட்டுவ. நீ என்னைக்காச்சும் மாட்டிக்கிட்டனா என்ன காமிச்சு கொடுத்துறாதரா. நான் வெளியில இருந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும். என்ன மன்னிச்சிரு சிந்து. எல்லாரும் நகைய நீதான் எடுத்திருப்பேன்னு சொன்னதும் நானும் அதை நம்பிட்டேன். இந்த உலகத்துல யார் வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா பெத்தவங்களும் கூட பிறந்தவங்க மட்டும் சந்தேகமே படக்கூடாது. உன்னை மரியாதை குறைவா நடத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. உனக்கு என் மேல அன்பு இல்லை, அக்கறை இல்லைன்னு நிறைய தடவை நான் உன்னை திட்டிருக்கேன். ஆனா அது எல்லாம் பொய்ன்னு நீ அடிக்கடி நிரூபிக்கிற டாக்டரே. நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறனோ அதே அளவுக்கு அன்பும் அக்கறையும் என் மேல உனக்கு இருக்கு. எனக்கு இது போதும். நிம்மதியா சந்தோஷமா நான் வாழ்வேன். அன்னபூர்ணியத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அது அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது. அதே மாதிரி நம்ம விஷயத்துலயும் அவங்க நிச்சயமா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டரே. எனக்கு என்னமோ அப்படி தோணல சிந்து. நீ அவங்களோட நம்பிக்கைய ஏற்கனவே உடைச்சிட்ட. மறுபடியும் அவங்க உன்னை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல டாக்டரே, அவங்க நிச்சயமா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம வீடு புகுந்து நகையை எடுத்தவங்கள நம்ம நிச்சயமா கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு என்னமோ வேலைக்காரங்க தான் நகையை எடுத்துருப்பாங்களோன்னு தோணுதுக்கா. இல்ல மகா, அவங்களாம் ரொம்ப நாளா இங்க வேலை பாக்குறவங்க. நிச்சயமா அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க.